சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழும் 10 கலைஞர்களுக்கு பொற்கிழியாக தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தற்போது இந்த பொற்கிழியை யார் யாரெல்லாம் பெற்றுக் கொள்கிறார்கள்? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழரசு, இந்த பொற்கிழியானது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதே போல தமிழில் கருத்திலமிக்க அரிய கலைகள் சார்ந்த நூல்களை புதுப்பிக்க 5 நூலாசிரியர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் நிதியுதவியாக வழங்கி வருகிறார். மேலும் தமிழில் புதிய நாடகங்கள் தயாரித்து மேடையேற்றம் செய்ய 5 நாடக கலைஞர்களுக்கு தலா 1.50 லட்சம் ரூபாய் நிதியுதவியும், அதே போல தமிழில் புதிய நாட்டிய நாடகங்களை தயாரித்து மேடையேற்றம் செய்ய 5 நாட்டிய கலைஞர்களுக்கு தலா 1.50 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் 20 மறைந்த கலைஞர்களின் மரபுரிமையினருக்கு குடும்ப பராமரிப்பிற்காக தலா 25,000 ரூபாய் நிதியுதவி ஆகிய நலத்திட்டங்களை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தற்போது வழங்கி வருகிறார். அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் நேரலையில். இந்த நிகழ்வில் அமைச்சர் மூபே சாமிநாதன் உடன் இருக்கிறார். அதே போல துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.